மின்கலம், இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இன்னைக்கு நம்ம டிஎன்இபி அதோட 2017 அண்ட் 2018 பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்த சப்ஜெக்ட்னா பவர் சிஸ்டம்ஸ். இந்த பவர் சிஸ்டம்ஸில் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து இந்த பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்லேருந்து கொஞ்சம், அடுத்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், இது எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த 3 குட்டி குட்டி சப்ஜெக்ட்டும் கவர் ஆனது தான் பவர் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ 2017-18 பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, சர்க்யூட் தியரி, இஎம்டி அந்த சப்ஜெக்ட்க்கு எல்லாத்துக்கும் போட்டிருப்போம். பார்க்கலன்னா நீங்கள் அதையும் போய் பாருங்கள், அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 2017 இயர் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரெசன்ஸ் ஆஃப் எர்த் இன் ஓவர்ஹெட் லைன்ஸ். இப்போது ஒரு ஓவர்ஹெட் லைன்ஸில் எர்த் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு லைன்ஸ் இப்படி போயிட்டுருக்கு நம்மளுக்கு. அப்போ இங்கே கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ ரெண்டுமே ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் மாதிரி. ஸோ எர்த்தோ ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல், இந்த ஒயரோ கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ இது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் நம்ம ஏர்ன்றது ஒரு இன்சுலேட்டிங் மீடியமாக ஆக்ட் ஆகும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம பிரித்து இப்படி வச்சிருக்கோம்னா இது ஒரு கெப்பாசிட்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எர்த் இல்லைனா கெப்பாசிட்டன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ எர்த் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு விர்ச்சுவல் கெப்பாசிட்டர் மாதிரி தான். அதனால இன்க்ரீசஸ் தி கெப்பாசிட்டன்ஸ். அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து செகண்டு, ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ரீசன்ஸ் வி ஆப்ரேட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வித் பவர் ஆங்கிள் இன் த ரேஞ்ச் ஆஃப். ஸோ இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அதில் ஒரு ஃபார்முலா இருக்கும் நம்மளுக்கு, பவர் இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ வி சைன் டெல் பை எக்ஸ். ஓகே, ஸோ டெல்லுன்றது லோட் ஆங்கிள். அந்த லோட் ஆங்கிள் எவ்வளோ ரேஞ்சஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்கும். எக்கனாமிக் ரீசன்ஸ்னால் காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எந்த லெவலில் இருக்கணும் டெல் அப்படின்றது இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அதில் வர ஃபார்முலா தான் இவி சைன் டெல் பை எக்ஸ். இதை வச்சும் நிறைய இயரில் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 30 to 45 டிகிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், an alternator having an induced EMF of 1.6 per unit is connected to an infinite bus of 1 per unit. If the bus bar has reactance of 0.6 per unit and alternator has reactance of 0.2 per unit, the maximum power that can be transferred is given by. இதுவுமே அந்த சேம் ஃபார்முலா வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸோ பவர் P மேக்ஸ்ன்னு இருக்கும்போது என்னன்னா, அது என்ன கண்டிஷன்னா டெல் 90 டிகிரியில் இருக்கும் மேக்ஸிமம் பவர். அப்போ 90 டிகிரி சைன் 90 1 ஆகிடும். Pmax is equal to EV by X இருக்கும். ஓகே, இப்போ ஈயோட வேல்யூ EMF 1.6, வோல்டேஜ் 1.0. ஸோ 1. எக்ஸ் என்னன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்க மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். எதுவும் சொல்லலை பேரலல் அந்த மாதிரிலாம், சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 0.6, 0.2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.8. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 per unit அப்படின்னு கிடைக்கும். அதுதான் இது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு அடிக்கடி கேட்குறாங்க, இதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஃபோர்த் என்னன்னா, an overhead line with surge impedance 400 ohms is terminated through resistance R. ஓகே, ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றதோட வேல்யூ Z, அதாவது ZL அப்படின்னு சொல்லுவாங்க. அது 400 கொடுத்துட்டாங்க. அது ரெசிஸ்டன்ஸோ அதோட கனெக்ட் ஆகி முடியுது அந்த கனெக்ஷனில். A surge traveling over line does not suffer any reflection at the junction. ஸோ இப்போ Zக்கும் Rக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருக்க ஒரு சர்ஜ்னா ஏதோ ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கோங்க. அது எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூவில் இருக்கணும் அந்த ஆரோட வேல்யூ அப்படின்றாங்க. இது ஒன்றுமே இல்லை, இது ரிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். சர்ஜ் இம்பிடன்ஸ் 400 நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸும் 400 தான் இருக்கணும். இதில் 400ன்ற ஆப்ஷன் இல்லை, இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். எதுவும் இல்லாததுனால நன் ஆஃப் தி அபவ். அடுத்து the self GMD method is used to evaluate. இந்த GMR அப்படின்ற கான்செப்ட், செல்ஃப் GMD அப்படின்றது ஒன்றும் இல்லை, GMR தான் செல்ஃப் GMD அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா R'. இது என்னன்னா ரேடியஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம், அதோட ரேடியஸ் இன்டூ 0.7788 அப்படின்னு போடுறது பேர் தான் நம்ம GMR அப்படின்றது சொல்லுவோம். இது இண்டக்டன்ஸில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஓவர்ஹெட் லைன்ஸில் இருக்க அந்த ஃபார்முலாஸ், இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒரு 3 இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதோட பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அது ஒரு சிங்கிள் கோர் கேபிளில் இருக்குது. ஸோ இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு ஒரு 5 ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த லொக்கேஷன், இந்த பெர்மிட்டிவிட்டி ரேஞ்சஸ் இருக்குல்ல, ஒரு டயலக்ட்ரிக்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அதோட ரேஞ்சஸ் நம்ம எப்படி அடுக்கி வைக்கலாம் கோரில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த கேபிள்ஸ் பற்றிலாம் படிச்சிருந்தோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கோரில் அதிகமாக இருக்கும். கோர்ன்றது உள்ளே இருக்கிற விஷயம் கேபிளில். அதுக்கு மேலே ஒரு 2-3 லேயர் இருக்கும், மெட்டாலிக் ஷீட் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேலே போக 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 ஸ்ட்ரெஸ்ஸஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, சர்ஃபேஸ்க்கு போக போக உள்ளே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸும் பெர்மிட்டிவிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் அதிகமான வேல்யூஸ் இருக்கிறது தான் நம்ம உள்ளே வைப்போம், போக 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் இந்த மாதிரி அடுக்கி வைப்போம். 3.5, 3, 2.5 இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொரோனா லாஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் போட்ட டாபிக். இது பார்க்கலனா கூட போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
கொரோனா லாஸ் இன்க்ரீசஸ் வித், அது என்னன்னா அது எப்படி அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது மூலமாகவே தெரியும் ஃப்ரீக்வன்சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ கொரோனா லாஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். டயாமீட்டர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அது வந்து டயாமீட்டர்ன்ற போது கண்டக்டர் சைஸ்லேயே வந்துடும். ஸோ கண்டக்டர் சைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது ரெடியூஸ் ஆச்சுன்னா இது அதிகமாகும். அதனால இதுதான் ஆப்ஷன், இன்க்ரீஸ் இன் சப்ளை ஃப்ரீக்வன்சி, ரிடக்ஷன் இன் கண்டக்டர் சைஸ். அப்போ கொரோனா லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து 8th கொஸ்டின் வந்து அப்போ வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க 2017. 8th கொஸ்டின் வந்து, இஃப் த இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஹெச் ஆஃப் எ மிஷின் வந்து 200 MVA இஸ் 2 per unit. இனர்ஷியா கான்ஸ்டன்ட் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அதோடைய கெப்பாசிட்டி, அந்த இதோட கெப்பாசிட்டி, ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, சைஸ் அது 200 MVA. அப்போது இந்த 400 MVAன்னு இருக்கும்போது இதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டும் MVA ரேட்டிங்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம், H1/H2 = G2/G1. அந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக போட்டுக்கிட்டு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தெரியாத வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி போட்டால் நம்மளுக்கு 1 per unitன்னு வரும். ஸோ 1 per unit அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 2017, அண்ட் ஓவர் கரண்ட் ரிலே ஆஃப் த கரண்ட் ரேட்டிங் 5 amps அண்ட் கரண்ட் செட்டிங் 150% இஸ் கனெக்டட் டு எ செகண்டரி ஆஃப் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதோட ரேஷியோ வந்து 300:5. ஸோ கரண்ட் இந்த லைன்ஸ் ஃபார் விச் ரிலே பிக்கப் என்ன ஃபார்முலானா கரண்ட் செட்டிங். கரண்ட் செட்டிங்னும் போது இப்போ எவ்வளோ இங்கே கரண்ட் ரேட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க, அதோட செட்டிங்னு சொல்லி பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் இன்ட்டு இது போட்டால் வரது தான் நம்மளுக்கு இங்கே போடணும். ஓகே, கரண்ட் செட்டிங்ன்றது அதை போட்டுட்டு இன்ட்டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 300:5 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம போட்டுக்கணும். போட்டு நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து ரிலே பிக்கப் கரண்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அது 450 amps. அப்போ 2017 5 கொஷின்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வந்திருக்கு. 1 மட்டும் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். அடுத்து 3 கொஷின்ஸ் வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், அதுவும் ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியான் வச்சே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் 2017. சரி, 2018 பவர் சிஸ்டம்ஸில் எப்படிலாம் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஸ் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் ஆன்டிசிபேட்டிங் த பாசிபிள் மேஜர் ஃபால்ட் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். இது TNEB மட்டும் இல்லை, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ரிலே எது, ஆயில் இமர்ஸ்டு டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ரிலே எது, எந்த ரிலே வந்து ஃபால்ட் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிரும், இந்த மாதிரி வந்து அப்புறம் கேஸ் ஆக்சுவேட்டட் ரிலே எது, இந்த மாதிரி இந்த பக்கல்ஸ் ரிலேன்ற கொஸ்டின் வந்து டிஃபால்ட்டாக வச்சிருக்காங்க எல்லா எக்ஸாம்லையுமே. சும்மா அப்படி எடுத்து பார்த்தாலே இந்த தடுக்கி விழுந்தாலும் இந்த கொஸ்டின் வருது. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது எப்போ கேட்டாலும் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொரோனா லாஸ் வச்சே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. போன 2017 கேட்டிருந்தாங்க. கொரோனா லாஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன், ஸோ அட்மாஸ்பியரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். கண்டக்டர் சைஸும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, லைன் வோல்டேஜும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ லைன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டர் சைஸ் வந்து குறைஞ்சதுன்னா அது அதிகமாகும், கண்டக்டர் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா குறையும். அந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அட்மாஸ்பியரில் பார்க்கும்போது இப்போ பேட் வெதரில், இப்போ கோல்டு கண்டிஷனாக ரெய்னி சீசனில் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ், ஹாட்டான சீசன் சம்மர் சீசன்லலாம் வந்து கம்மியாகும். இந்த மாதிரிலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் ஹைட் ஆஃப் த கண்டக்டர் மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து சிங்கிள் லைன் டயக்ராம் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பேஸ் வோல்டேஜ் வந்து 10 kV அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் வில் பி த பேஸ் வோல்டேஜ் ஆன் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஜென்ரேட்டர் டெர்மினலில் பேஸ் வோல்டேஜ் வந்து 10 kVன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பேஸ் வோல்டேஜும் டெர்மினல் வோல்டேஜும் எப்படி டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு இதை நம்ம கொண்டு வரும். இப்போ இது பேஸ் வோல்டேஜும் சரி டெர்மினல் வோல்டேஜும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மாதிரி தான். ஸோ இந்த பேஸ் வோல்டேஜ் ஜென்ரேட்டர் சைடில் 10 kVன்னு எடுத்தோம்னா அந்த சைடில் இருக்க டெர்மினலில் இருக்க வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 kVன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல இங்கே லைன் சைடு டிரான்ஸ்மிஷன் லைன் எண்டு இது, இந்த இடத்துல இருக்க டெர்மினல் வோல்டேஜ் 132 kV. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டோம்னா ஈஸியாக 120 kV அப்படின்னு கிடைச்சிரும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இன் விச் டைப் ஆஃப் ஃபால்ட் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 3 phase ஃபால்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஜீரோ சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு EMF வோல்டேஜ் கொடுத்துருவாங்க, இம்பிடன்ஸ் வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்ற இது வச்சு கேட்டாங்கன்னா எப்படின்றதையும் நான் இந்த இதுலேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு இருக்குன்னா அதில் வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ் சீக்வன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் கரண்ட்டுக்கு. பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் எல்லாமே சேமாக இருக்கும். அதோடைய வேல்யூ வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அந்த E/by இந்த Z1, Z2, Z0. Z1ன்றது பாசிட்டிவ் சீக்வன்ஸோட இம்பிடன்ஸ், இது நெகட்டிவ் சீக்வன்ஸோடது, இது ஜீரோ சீக்வன்ஸோடது. ஸோ ஒன்று கொடுத்துருவாங்க. நம்மளோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலும் ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சாலும் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்லேயே வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது எந்த ஃபால்ட்டில் அப்படின்னு கேட்டால் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். அடுத்து லைன் டு லைன் ஃபால்ட், அதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா இப்போ ஜீரோ சீக்வன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், மற்றபடி இந்த பாசிட்டிவ் சீக்வன்ஸோட இப்போ மைனஸ் ஆஃப் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஈக்குவல் டு நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது லைன் டு லைன் ஃபால்ட். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஈக்குவல் டு அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஜீரோ சீக்வன்ஸ் கிடையாது இல்லையாங்க. ஸோ இதே ஃபார்முலா அப்படிங்க வந்துடும். அடுத்து இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ்க்கு மைனஸ் வேல்யூ போட்டால் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கிடைச்சிரும். அவ்வளோதான். அடுத்து இதில் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அதில் வந்து என்னென்னா அதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்னா E டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z1ன்றது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸு ப்ளஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸு ஜீரோ சீக்வன்ஸும் பேரலில் இருக்க மாதிரி காம்பினேஷனில் போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுத்து நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வந்து என்னென்னா மைனஸ் ஆஃப் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இன்டூ Z0 ஜீரோ சீக்வன்ஸோடது டிவைடட் பை Z2 ப்ளஸ் Z0 அந்த மாதிரி. கரண்ட் மட்டும் பாசிட்டிவ் சீக்வன்ஸோடது, மற்றது வந்து என்னென்னா இங்கே Z0 டிவைடட் பை Z2 ப்ளஸ் Z0 அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ சீக்வன்ஸ் அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறான்னா மைனஸ் ஆஃப் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டு இங்கே Z2 பை Z2 ப்ளஸ் Z0 அப்படின்னு வரும். இங்கே Z0 பை Z2 ப்ளஸ் Z0, இங்கே Z2 பை Z2 ப்ளஸ் Z0 அந்த மாதிரி. இப்போ ஜீரோனா இங்கே 2 வரும். இதுவே வந்து அதாவது 2ன்றது வந்து நெகட்டிவ் தானே, ஸோ நெகட்டிவ் சீக்வன்ஸ்க்கு வந்து Z0 பை Z2 ப்ளஸ் Z0 அப்படி வரும். இதுக்கு மட்டும் பாசிட்டிவ் சீக்வன்ஸ்க்கு Z1 ப்ளஸ் Z2ம் Z0 பேரலல் காம்பினேஷனில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணணும். Z2 Z0 பை Z2 ப்ளஸ் Z0 அந்த மாதிரி போட்டுக்கணும். இதுதான் டபுள் லைன் டு கிரவுண்ட். ஸோ இதை வச்சு வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான்னு வச்சு ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க இந்த தடவையும். என்னென்னா 800 kV டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி வந்து Pன்னு இருக்குது. அடுத்து இது வந்து 400 kV நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு நியூ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மேக்ஸிமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பவர் மேக்ஸிமம்னா இந்த P = EV/X sin del அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வோல்டேஜும் சேமாக இருக்குது, ஈயும் வியும் சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு V²/X அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸும் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ சீரிஸ் ரியாக்டன்ஸ் அன்சேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ P ப்ரொபோஷனல் டு V² அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ P1 = V1², P2 = V2² அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து V1 வந்து என்ன 800 kV, V2 வந்து என்ன 400 kV, அதெல்லாம் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டு P1ன்றது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து P மேக்ஸ் அதை Pன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த P2 அப்படின்றதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P2ஓட வேல்யூ P டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு புதுசாக வந்திருக்க மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி. ஸோ P/4ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ரியாக்டன்ஸ் ரிலே அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு ஓவர் கரண்ட் ரிலே. ஓகே, ஸோ ஓவர் கரண்ட் வந்திருக்கா இல்லையா ஒரு சர்க்யூட்டில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரியாக்டன்ஸ் ரிலே மூலமாக. இதுக்கு வந்து என்னென்னா எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே அதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்து ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் பவர் சிஸ்டம் இஸ் இம்ப்ரூவ்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இது சேம் தான், P = EV/X sin del. இதுலேருந்தே ஒரு 2 கொஷின் ஆச்சு மினிமம் வந்துருது எல்லா இயர்லையுமே பார்த்தோம்னா. தென் கொரோனா லாஸ்ட்லேருந்து ரிப்பீட்டடாக வருது. மற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் ஸ்விட்ச் இயரில் தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இதில் வந்து EV/X sin del அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா டைமை வச்சு எதுவுமே கிடையாது, ஸ்விட்சிங் வச்சு எதுவும் கிடையாது, ஜென்ரேட்டரோட இனர்ஷியா வச்சும் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் டபுள் சர்க்யூட் லைன் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் சர்க்யூட் லைன். ஸோ இப்போ டபுள் சர்க்யூட் லைன் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இண்டக்டன்ஸ் வந்து குறையும். அப்போ இண்டக்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ரியாக்டன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு குறையும். ரியாக்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த இயரில் பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரே ஒரு கொஷின் கொரோனா லாஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர்லேருந்து 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. ரிலேஸ் பற்றி வந்திருக்கு, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் அது ரிலேட்டடாக வந்திருக்கு, அப்புறம் பக்கிள்ஸ் ரிலே வச்சு வந்திருக்கு. அடுத்து வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அதிலேருந்து 3 கொஷின் வந்திருக்கு. அதுலேயுமே இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இந்த P = EV/X sin del வச்சு 2 கொஷின் வந்திருக்கு. ஸோ இதில் தான் அடுத்து சிங்கிள் லைன் டயச்சு ஒரு கொஷின் வந்திருக்கு. ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா லாஸ் பற்றி வந்திருக்கு. அடுத்து இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். மற்றபடி மற்றதெல்லாம் ஒரு பேசிக் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்டை நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோன்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.